ஜீசஸ் கிரைஸ்ட் நான் எப்படி புஷ்பராஜா மாறினேன், புஷ்பாவாக மாறினேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி, சில மாதங்களுக்கு முன்னாடி நான் வந்து ராயல் என்ஃபீல்ட் ஸ்டாண்டர்ட் 350 பைக் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அந்த பைக்கில் வாங்கி ஒரு 2 டைம் கீழே விழுந்துட்டேன். தேங்க்ஃபுல்லி காட்ஸ் கிரேஸ் ஒன்றும் ஆகலை, பெருசாக அடி எதுவும் பண்ணலை. பட் 2 டைமும் என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட் 2 டைமும் ஒரே ப்ராப்ளம் தான், ஹேண்டில் பார் பெண்ட் ஆச்சு. ஃபஸ்ட் டைம் கீழே விழுந்தப்போ ஹேண்டில் பார் பெண்ட் ஆச்சு, மாற்றினேன். அது மாற்றி ஜஸ்ட் ஒரு 20 டேஸ்லேயே வந்து அடுத்த இன்சிடென்ட் நடந்தது. அப்போவும் ஹேண்டில் பார் நான் வந்து பெண்ட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட் இருந்த பெண்டை விட இது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது. அப்படிங்கிறதுனால சரி இப்போ தான் மாற்றணும், ஜஸ்ட் 1 மாதம் தான் ஆச்சு, இதுக்குள்ளே இன்னொன்று மாற்றவா அப்படிங்கிறதுனால அதை வச்சு மேனேஜ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு 5 months இருக்கும். ஸோ மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என்ன ஒரு டவுட்டுனா, ஒரு புல்லட் வந்து நார்மல் பைக்கை விட வெயிட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியான ஒரு பைக்கு, இதுக்கு ஏன் ஹேண்டில் பார் இவ்வளோ மட்டமாக இதாக வச்சுருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நான் இடித்து விழுந்ததுமே என்னோட பம்பர் வந்து இது பண்ணிடுச்சு, பெரிய அளவுக்குள்ளே இழுத்துட்டு போகாமல் அடித்து நிப்பாட்டிடுச்சு பைக்கை. பட் இருந்தாலும் ஹேண்டில் பார் எப்படி இடிச்சது என்னென்னு என்னால் அதை ரியலைஸ் பண்ண முடியல. பட் எங்கே அடிப்பட்டாலும் ஹேண்டில் பார் ஈஸியாக பெண்ட் ஆகுது. அந்த கம்பியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக நான் வந்து பார்க்குறேன். இது கிளாசிக் பைக்கில் இப்படி இருக்குமா, தண்டர் பேர்டில் இப்படி இருக்குமான்னு தெரியல. பட் நான் வச்சுருக்கிறது ஸ்டாண்டர்ட், இதில் ஒரு இந்த இஷ்யூ இருக்குது. யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தப்பவுமே நிறைய பேர் கமெண்ட்ஸில் ஃபீல் பண்ணியிருந்தாங்க, எத்தனை ஹேண்டில் பார் தான் மாற்றுறது, ஹேண்டில் பார் மாற்றி முடியலை அப்படின்னு. ஸ்டாண்டர்ட் பைக் வச்சுருக்கிறவங்க நீங்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா இதே ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஓகே, நம்ம பேக் டு த பாயிண்ட் வரலாம். இப்படி ஒரு 5 month வந்து சின்ன ஒரு கரெக்ஷன் தான், அது அப்படியே ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் ஓட்டினேன். ஸ்டார்டிங்கில் ஒன்றும் தெரியல. பட் போக போக ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா எனக்கு சரியான பெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக செஞ்சு காட்டுறேன். இது வந்து கரெக்டான லென்த்தில் இருக்குது, இது வந்து கொஞ்சம் இப்படி இருக்குது. ஓகேயா? ஸோ நான் இப்படி வச்சு ஓட்டுறேன், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்படி இருக்குது. ஸோ இந்த இடம் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் அப்படி மேலே தூக்குறமா எனக்கு பயங்கர பெயின். சென்னையில் ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன். அந்த ஈவெண்ட்டில் கூட ஒரு சூட் வந்து நல்லா ஹெவியான சூட் போட்டிருந்தேன். ஸோ அந்த சூட்டை போட்டு கலட்டுற இந்த இடத்துல வலி உயிர் போயிடுச்சு. ஸோ ஹெவியாக ரொம்ப நேரம் போட்டிருந்தேன். இப்படியே இருந்துச்சா அந்த இடம் என்னால் பெயின் தாங்கவே முடியல. நானும் நிறைய நாள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் பட்ஜெட் பிரச்சனை. ஸ்டாக் ஹேண்டில் பார்னால் உடனே வாங்கி ஒரு 1000 rupeesக்குள்ளே தான் வரும் ஸ்டாக் ஹேண்டில் பார். ஆனால் நான் வாங்கினா ஒரு பெஸ்ட்டு, நான் பார்த்தேன் ஆன்லைனில், நான் பார்த்ததுலேயே பெஸ்ட்டு ஹேண்டில் பார் அப்படின்னா வர்தான்சி அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ செம ஹெவியாக நல்லா அது பார்க்கவே நல்ல ஒரு ஸ்டர்டியாக தெரிஞ்சது. ஸோ அந்த ஹேண்டில் பார் நம்ம வாங்கி மாற்றணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் நான் வந்துட்டேன். சரியா? ஸோ அது வாங்கலான்னு பார்த்தா ரொம்ப காஸ்ட்லி. அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று பாப்கேட், இன்னொன்று வந்து அதோட ப்ரீமியம் வெர்ஷன். அது ஒரு 4000க்கு மேலே வருது. இது வந்து ஒரு 2500 சம்திங் தான் வருது. என்னடா 2500 உங்ககிட்ட இல்லையானா, என்கிட்ட அமௌண்ட் இருந்தது. பட் பிஸ்னஸ்க்கு ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது, ஃபேமிலிக்கு கொடுக்குறது, கடன் அடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களே என்னோடய அமௌண்ட்லாம் வந்து ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு உண்மையாகவே தேவைப்படக்கூடிய மாற்றக்கூடிய விஷயங்களை கூட என்னால் மாற்ற முடியாமல் ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு. பட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இஎம்ஐயில் 2500 இஎம்ஐ நான் போட்டிருக்கேன். 3 மாதம் பே பண்ண மாதிரி, 3 இதாக கட்டுற மாதிரி. எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவும் கிடையாது. அந்த வெப்சைட்டில் அந்த ஆப்ஷன் இருந்தது. ஸோ அதில் ஃபைனலாக நான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். வர்தான்சி போட்டிருக்கா. ஸோ நான் இது இன்னும் ஓப்பன் பண்ணல. முந்தானத்தே வந்துருச்சு வீட்டுக்கு. ஏன் ஓப்பன் பண்ணலன்னா, கடையில் போய் அவங்கக்கிட்ட ஓப்பன் பண்ணி கொடுத்து மாற்றிக்கலாம். வீட்டில் வச்சு என்னத்தை ஓப்பன் பண்ணி கூப்பிட்டு போகிற அப்புறம் கஷ்டமாயிரும் பேக்கை அன்பாக்ஸ் பண்ணோன்னா. ஸோ நேற்று வந்து அந்த அண்ணன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனால் ஒர்க் ஷாப் வந்து பூட்டி இருந்துச்சு. இன்றைக்கி போய் நம்ம இதை சேஞ்ச் பண்ண போகிறோம். இதை சேஞ்ச் பண்ணால் தான் என்னால் பைக் ஓட்டவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்ன ஒரு கரெக்ஷன், அதில் இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் பார்த்தீங்க. எனக்கு இப்போ கூட இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நார்மல் டைமில் நான் வீட்டில் இருக்கும்போது இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் சும்மா. ஏன்னா பைக் ஓட்டும்போது இப்படி வச்சும்போது வலிக்குமா, அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதை சும்மா இருக்கிற டைமில் இப்படி வருது. காட்ஸ் கிரேஸ், இதை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த பெயின்லாம் கொஞ்சம் சரியாயிரும்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க, இதை சேஞ்ச் பண்ணுறது தான் இன்றைக்கி விலாகில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ சேஞ்ச் பண்ணுறது எப்படி 1 hour ஆகும். அதை ஃபுல்லாத்தையும் அப்படியே எடுத்து போட்டு உங்களை மொக்க போட மாட்டேன். சின்ன கிளிப்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறது காட்டுறேன். ப்ளஸ் இன்னொன்று, அந்த கீழே விழுந்ததில் என்ன ஆச்சுன்னா, நம்மளோட ஹெட்லைட் இருக்கும்ல, ஹெட்லைட் கேப்னு ஒன்று உண்டு, புல்லட்க்கு பார்த்துருப்பீங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கேப்லேயும் அடித்து நெளிஞ்சிருந்தது. எனக்கு அதை ஓட்டும் போதெல்லாம் எனக்கு அது கண்ணில் போட்டு இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த கேப்பும் வாங்கி ஒரு 2 மாதம் ஆச்சு. அவர் அன்றைக்கி வீட்டுக்கு வந்திருந்தார். என்னோட
ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து அந்திரிச்சுன்னு சொல்லி மாட்ட கொடுக்கும்போது இன்னொரு நாள் மாற்றிக்கலாமா அப்படின்ட்டாரு. சரி அவரை போட்டு என்ன பாடப்படுத்த வேணான்ட்டு அது வீட்டிலே தான் இருக்குது. அதுக்கப்புறம் போகவே இல்லை அந்த பக்கமே. ஸோ அதையும் இன்றைக்கி மாற்றணும். அதை மாற்ற வரான்னு தெரில, பட் எடுத்துகிட்டு போவோம். அப்புறம் நம்மளோட ஹேண்டில் பார் இது ரெண்டையும் இன்றைக்கி நம்ம மாற்ற போகிறோம். என் செல்லத்தை உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அந்த ஹேண்டில் பாரை பாருங்களேன், எவ்வளோ குட்டியாக எவ்வளோ ஒல்லியாக எப்படி இருக்குன்னு. அடித்த உடனே அது ஈஸியாக நெளிஞ்சிடுது. நம்ம இந்த வர்சான்சி ஹேண்டில் பார் போட்டதுக்கப்புறம் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் அது சொன்னோம்ல, அந்த ஹெட்லைட்டுக்கு மேலே ஒரு கேப் மாதிரி இருக்கா, அந்த கேப்பு அதை நம்ம மாற்ற போகிறோம். கூட வர்றதுக்கு யாரும் இல்லை, தனியாக தான் தூக்கிட்டு போகணும். ஸோ அதான் ஃபோனை வந்து வெர்டிக்கல் எடுக்காமல் போர்ட்ரேட்டில் எடுத்துகிட்ருக்கேன். கயிறை வச்சு கெட்டலான்னு பார்த்தேன். கயிறை வச்சு கெட்டலான்னு பார்த்தா கயிறை கெட்டி கொஞ்சம் தூரம் போனேன், பட் அது அவிழ்ந்துருச்சு. அதுக்கப்புறம் மாமா ஒருத்தர் சொன்னார், சும்மா ஃப்ரண்ட்டில் ஹேண்டில் பார் முன்னாடி அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு கொண்டு போயிடலான்னு. ஸோ அப்படி தான் வச்சு நான் கொண்டு போயிருக்கேன். ஸோ இந்த கயிறு கெட்டெல்லாம் கொஞ்சம் தூரம் ஸ்பீடு பிரேக்கர் வந்து அப்படியே இறங்கிடுச்சு. ஸோ இது இங்கே உங்களுக்கு தெரியுதா, இது வந்து இப்படி போகுது, இது வந்து கொஞ்சம் இப்படி வருது. ஸோ இதை நான் இப்படி பிடிச்சிருக்கேன், இதை நான் இங்கே தள்ளி பிடிச்சிருக்கேன். ஸோ ஒரு சின்ன மைனரான டிஃப்ரென்ஸ் தான், பட் இது எவ்வளோ பெரிய பெயினை கொண்டு வருது தெரியுமா. ஸோ கடைக்கு வந்தாச்சு. காலையில் முதல் ஆளாக வந்ததுனால வேறு எந்த வேலையும் இல்லை. அண்ணன் வந்து குயிக்காக மாற்றி கொடுக்குறேன்னு சொன்னார். அப்பவும் ஒரு 45 minutes to 1 hour ஆச்சு. ஸோ இதை கலட்டிட்டு வர்தான்சி ஹேண்டில் பார் போட்டாச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஹெட்லைட் கேப் வந்து கையோட 5 minutes சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ ஹேண்டில் பாரை மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ரோட் பைக் ஓட்டுற மாதிரி இருந்தது. நல்லா ஸ்பீடாக போகிறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. ஸ்பீடாலாம் நான் போகிற ஆள் கிடையாது, பட் இது ஓட்டுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மாற்றியாச்சு. இப்போ நான் மாற்றிட்டு வீட்டுக்கு தான் வந்தேன். ரெண்டையுமே மாற்றியாச்சு. செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது ஓட்டுறதுக்கு. வர்தான்சி ஓகே, ஒன் ஆஃப் தி பெஸ்ட். நம்ம கொடுத்துருக்க ப்ரைஸ்க்கு வந்து ஒர்த்து அப்படின்னு சொல்லலாம். ஒரு 2600 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு இது ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. இது ஈஸியாக திருப்ப வைக்கிறதுக்கு ஓட்டுறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இன்றைக்கி டே 2. நேற்று ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா பைக் ஓட்டுற அந்த ஒரு இதே மாறிடுச்சு. ரொம்ப எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி, ஒரு தண்டர்பர்ட் பைக் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ப்ளஸ் வந்து இது ரொம்பவே சீரியஸாக சொல்கிறேன் கைஸ், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் உங்களுக்கு தெரியும், நான் வந்து தனியாகவே வீடியோஸ் எடுக்கிறதுனால ப்ராப்பராக நான் இன்னும் நம்ம முன்னாடி கேமரா முன்னாடி அந்த திங்ஸ் எல்லாம் காமிச்சு பேச முடியாத ஒரு சுச்சுவேஷன். நம்மளே வந்து அதே திங்ஸே எடுக்கணும், வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், இந்த மாதிரி ஒர்க் இருக்கிறதுனால. ஸோ ஹோப் ஃப்யூச்சரில் நான் வந்து எதிர்பார்க்குற மாதிரி வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பட் இந்த வீடியோவில் நான் இன்னொன்று இந்த ஹேண்டில் பாரை மாற்றி ஓட்டியெல்லாம் காமிக்கலாம்னு நினச்சேன். பட் சான்ஸ் வந்து கிடைக்கல, பசங்க யாரும் இல்லை நான் ஓட்டுறதை எடுக்கிற மாதிரி. ஸோ பட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் இதே மாதிரி ராயல் என்ஃபீல்டு வச்சுருந்த இந்த ஹேண்டில் பார் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா கண்டிப்பாக வர்தான்சியோட ஹேண்டில் பார் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரொமோஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நான் வாங்கின இந்த பாப்கேட் ஹேண்டில் பாரோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நல்லா அந்த ராடே ஹெவியாக நல்லா ஓட்டுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஈஸியாக நல்லா கட்டடிச்சு ஓட்டுற மாதிரி இருக்குது பைக்கை. அந்த பழைய ஸ்டாக் ஹேண்டில் பார் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் திருப்ப வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஈஸியாக திரும்ப முடியாது, நல்லா டைட்டாக திருப்புற மாதிரி இருக்கும். பட் இது வந்து நல்லா இப்படி தூக்கி இருக்க ஆஃப் ரோட் பைக் மாதிரி ஈஸியாக அப்படி திருப்பி ஓட்ட முடியுது. அந்த ஒரு பெனிஃபிட் வந்து இதில் இருக்குது. ஸோ அடுத்து வெளியில் போகிற மாதிரி vlog எடுப்பேன். ஸோ அந்த டைமில் அந்த பைக்கில் நான் இன்னும் உங்களுக்கு அந்த ஹேண்டில் பாரை பற்றி இன்னும் கொஞ்சம் காட்ட ட்ரை பண்ணுறேன். ஸோ that's it for today's video guys. Bye bye.